வணக்கம் நண்பர்களே. சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டு ஆச்சு. ஆனாலும் பட்டியலினத்தவர் கொல்றாரு, ஆணவ கொலைகள் நடக்குது. அப்புறம் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் கூட பண்ணோம், இந்தியா கொடுத்த பதிலடி. இப்படி இல்லாமல் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா அந்த பாகிஸ்தான் அப்படி அது அப்புறம் ஸ்பெஷல் சட்டத்தை நீக்கணும். இங்கே இப்போ 10 ஆண்டில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் போயிட்டுருக்கு. ஆனால் தமிழகத்தில் சுகாதாரம், கல்வித்துறை, கட்டமைப்பு மற்ற மாநிலம் பொறாமைப்படும் அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த படிப்பு தரம் இருக்கான்னா, இப்போ 50% அதிகமான உயர்நிலை பள்ளி மாணவர்கள் கூடல் கழித்தல் கூட சரியாக செய்ய தெரியல. ஒரு 50 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான். இந்த மாதிரிலாம் இருக்குது. தமிழுங்கிறான், எல்லா ஜாதியும் பார்க்குறாங்கன்னா பட்டியல் இனத்தை மட்டும் இப்படி ஒரு 3ஆம் தரம் மாதிரி ட்ரீட் பண்ணுறது. அப்போ சமூக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கற்றல் இடைவெளி அதிகரித்துள்ளது. தரமான கல்வி இல்லாத நிலையில் அவர்களால் ஒருபோதும் சமூக பொருளாதாரம் மேம்பட முடியாது. வாய்ச்சவடலாக தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது சரி செய்யும். இது அவங்க தலைவிதின்னு சொல்ல முடியாது, இவங்க பண்ணுறது. அப்போது பட்டியலினத்தவர்களையும் மற்றவர்களையும் பிரிக்கும் சோறில் கட்டப்பட்டிருக்குது கிராமங்கள். பள்ளியில் பொதுப்பாதையை பயன்படுத்தப்படும் பட்டியலினத்தவர்கள் உடல் ரீதியாக தாக்கப்படுவதும் கொல்லப்படுகிற இந்த மாதிரி நிறையா குறிப்பிடுறாரு. இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆசியுடன் சக்தி படைத்தவர்கள் பின்னணியில் இருப்பதால் போதைப்பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். தமிழகத்தில் எதிர்காலத்தில் அளிப்பவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற பாலியல் குற்றங்கள் அது அதிகரிச்சிருக்கு. பாதுகாப்பற்ற உணவர்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஈடுபடுவரை இரும்பு காரம் கொண்டு ஒடுக்கணும்னா அப்போ இது நடக்குமா? இப்போது தேச நலனே முக்கியமாக இருக்கும். அப்படி இல்லையே. அதாவது ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தனா அந்த எந்த அரசாக இருந்தாலும் அது மக்களுக்கு ஆசை வாக்குறுதி கொடுக்கணும். அப்போது நீ வாக்குறுதி கொடுக்க வேண்டாமே. ஓட்டு வாங்கிறதுக்கு எதுக்கு பிக்பாக்கெட் பண்ணுற? அப்போது ஒன்றா செய்கிறத சொல்லணும், இப்படி பேசாமல் இருக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு வாயில் நினச்சதெல்லாம் போய் வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் கடன் சும்மா தான் ஒன்றும் செய்யலை. ஆனால் அப்படியே செஞ்சால் இல்லை, செய்யலை. கடன் வாங்கி செஞ்ச மாதிரி இல்லை. இப்போ குறிப்பிட்றாங்களே, இந்த 5 வருஷத்துக்குள்ளே 5 லட்சம் கோடி கடன். இவங்க இன்னொருத்தர சொன்னாங்க, ஆனால் இவங்களே 5 லட்சம் கோடி. இப்போ அவன் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எதாவது நடந்திருக்கா? போனாச்சு நடந்த கூட இப்போ நடக்கலை. 5க்கு 10 லட்சம் கோடி முதன்மை குடும்பத்துக்கு போயிருக்கலாம் பல வகையில். இங்கே 5 லட்சம் கோடி கடன். ஆட்சி ஆண்ட லட்சணத்தில் அவ்வளோதான் மிஞ்சிச்சு. இது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை குறிப்பிட்றாரு. இப்போது சின்ன குற்றத்தில் ஈடுபட்டால் அவனை பெரிய பதவி கொடுத்து வச்சுருவோம். திமுகவில் அவங்க மூலம் வருமானத்தை மட்டுமே குறியாக இருப்பது வரலாறு திமுக. இதனால் சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுவோம். பெரிய குற்றத்தில் பாதிக்கப்படும் போது கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க. வருமானம். இப்போது 2 நாளுக்கு முன்னாடி மணமணி சுந்தரம் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் மீது விமர்சனம் வைப்பதாக நாடகம் ஆடிய நாகர்கோவில் திமுக மாநகர ராஜன் என்ப நபர் சில ஆண்டுகள் முன்பு வரை நாகர்கோவில் மக்களால் கோழி ராஜன், தடியன் ராஜன், கோழி கடை வச்சு என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருந்த தன் மீது பல குற்றச்சாட்டு கொண்ட ஒரு நபர். இது எப்படி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடிச்சாங்களே பிரியாணி கடைக்கார, இந்த வன்முறை படம் பாலியல் பொருளாதாரம் போய் செவ்வறி பண்ண அந்த சாரெலாம் யாருன்னே தெரியல, மூடி மாதிரி அந்த மாதிரி இது ஒன்று. நாகர்கோவிலில் புகழ்பெற்ற சவேரியார் கோவிலுக்கு அரசு ஒதுக்கிய சுமார் 1.5 கோடி ரூபாய் நிதியை இந்த கோழிராஜ சூழ்த்தி விட்டதாகவும் அந்த படத்தில் பல சொத்துக்களும் தனது மனைவியில் இனோவா காரும் வாங்கியிருப்பதாக நாகர்கோவில் மக்கள் புகார் கூறுகின்றனர். மக்கள் சொன்னப்புறம் தகவல் உரிமை சட்டம் மூலம் கேள்வி எழுப்பியும் அதுக்கு பதில் அளிக்க கொடுக்கல. இந்த வழியில் லஞ்ச ஒழித்தல் புகார் அளித்தும் அந்த புகார் கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இது தவிர தன்னை எதிர்ப்பதற்கு கொலை மிரட்டல் விடுப்பது, பள்ளி அருகே குடித்து விட்டு மாணவர்கள் தொந்தரவாக கூச்சலிடுவது, இந்த கோழிராஜன் மீது நாகர்கோவில் கோட்டாறு பரதர் தெற்கூர் மக்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்கால் அனைத்து உயரும் புகார் அளிச்சிருக்காங்க. இன்று வரை கோழிராஜன் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது திமுக அரசு. இதுக்கு ஒரே காரணம் இந்த நபர் திமுக சேர்ந்தவர். பொதுமக்கள் தன் மீது அளித்த புகாரை தீசி திருப்ப புகார் அளித்தாங்களையா பொதுமக்கள், இந்த கோழிராஜன் 1.5 கோடி சுருட்டான், அதை திசை திருப்பத்தான் ஆளுநர் பங்கேற்ற பல்கலை நிகழ்ச்சியில் நாடகம் ஆடிய கோழிராஜன்.
அப்போது அந்த சவேரர் புனித சவேரியர் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிக்கு தமிழக அரசு ஒரு 2.25 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்து முதல் கட்டமாக 1.25 கோடி வழங்கியிருக்கு. இந்த நிதிக்கான கணக்கு விரும்பும் பொதுமக்கள் பார்வை வைக்க ஏன் மறுக்கிறார்கள்? பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தும்படி நடக்கும் கோழியாய்வு நடவடிக்கை மாவட்ட காவல்துறை ஏன் தயங்குகிறது? தொடர்ந்து சமூக விரோதிகள் பாதுகாத்து பதவி கொடுத்து வளர்த்து விடும் திமுகவுக்கு விரைவில் பொதுமக்கள் பாடப்போடு. ஸோ சமூக விரோதிகளின் கூடாரம் தான் அது. அதான் ரவுடி கட்சி நல்ல எடப்பாடி மேற்கொண்டு அதுதான் அது. ரவுடிகள் தான் இருப்பான். இதனால தான் இந்த கஞ்சா விற்கிற அந்த ஜாப்பர் சாதிக்கு மறந்துருக்க மாட்டீங்க. போதைப்பொருள் விற்கிறவன் திமுக. எப்படி திமுக தான் இந்த அப்படி அப்புறம் அனுதாபின்னு சொல்லி நீக்கின அப்படி அப்புறம் இந்த பிரியாணி கிடக்கிறேன் இதில் இந்த கோழிராஜன் இன்னும் நிறைய கோழிராஜன் அந்த இப்போ ஞானசேகரன் பல பேர் இருப்பான். பல பேர் மொத்த கூடாரம் தான் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ சில அமைச்சர் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு ரவுடி மாதிரியும் பேசுவாங்க. ஏன்னா அங்கேருந்து வந்த ஆளுங்க தான் ஒன்றும் பெரிய. இன்னொருத்தர் கூட சொன்னார் நம்மளை கஞ்சா இது கலாச்சாரம் காத்தினார் பேர் மட்டும் காந்தின்னு இருக்கிற ஒரு அமைச்சர் நம்மளை குறிப்பிட்டிருக்காரு. இப்படித்தான் இப்படி கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்ணாலும் தான் மந்திரி அதிமுக அதுதான் குறிப்பிட்றாரு.